அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வரலாற்றை போல இந்த உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. அடித்து சொல்லலாம். காரணம், இந்த உலகத்தில் மீதமுள்ளவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் மிக மிக துல்லியமாக வரலாற்று ஆசிரியர்களால் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாறுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயதுடைய ஒரு மூதாட்டியை திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த வயதினுடைய ஏற்றத்தாழ்வே நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. இது காம உணர்வுகளுக்காக வேண்டி நடத்தப்பட்ட திருமணம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் நல்ல அழகானவர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோற்ற அமைப்பு முறைக்கே ஒரு கிதாப் உண்டு, வர்ணனை, அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்துள்ள வர்ணனை. அவருடைய முடியிலிருந்து அவருடைய காலிலே இருக்கிற பெரு விரல் முதற்கொண்டு அங்க அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை வர்ணனை செய்கிறார்கள் ஹதீஸ்களை மாமேதைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் எப்படி சிரிப்பார், அவர் கோபப்பட்டால் முகமெல்லாம் எப்படி மாறும், அவர் அழுகிற பொழுது எப்படி அழுவார், அவர் நடக்கிற பொழுது எப்படி நடப்பார், போரின் பொழுது எப்படி மக்களை அவர் சப்தம் போட்டு அழைப்பார், உடல் அமைப்பு முறை எப்படி இருந்தது, எல்லா வர்ணனைகளும் ஹதீஸ் கிதாபுகளிலே உண்டு. பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த அழகானவர். அல்லாஹ்வுடைய ரசூல் நல்ல ஒரு செல்வந்தரும் கூட. மக்கள் மத்தியில் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்றெல்லாம் மக்களே புகழாரம் சூட்டி உயர் அந்தஸ்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அல்லாஹ்வுடைய ரசூல் நினைத்திருந்தால் தன்னுடைய வயதுக்கு ஒத்த தனக்கு இல்லற வாழ்க்கையில் அதிக இன்பத்தை பெற்றுத் தருகிற தனது வாழ்க்கைக்கு ஒத்த ஒரே வயதுடைய பெண்ணை, ஏன் தன்னுடைய வயதை காட்டிலும் குறைந்த வயதுடைய பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக மக்கத்து பெருவீதியில் நிறைய பெண்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது நோக்கம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழுக்கத்தோடு விளையாடுகிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 25 வயதில் திருமண வாழ்க்கைக்கு வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதற்கு முன்னால் எப்படி இருந்தது? விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிற காலம். விபச்சாரத்தையே ஒரு பெருமைக்காக வேண்டி செய்வார்கள் அன்றைய காலகட்டத்தில். அதிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, கேட்பார் இல்லை. தாய் தந்தை இல்லாதவர்கள் தருதலையாக வளர்வார்கள் என்ற ஒரு பழமொழி உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அல்ல. நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட வழிகட்டு போகிற வாய்ப்புகள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தோடு எந்த பெரும் பாவங்களிலும் ஈடுபடாமல் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்காவிலே வாழ்ந்த நபியான பிறகு யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களே சொல்லுவார்கள், அவர் ஒரு மாமனிதர், தூய்மையானவர். நபியான பிறகு எத்தனையோ கடுஞ்சொல்லை கொண்டு ஏசினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் ஒழுக்கத்தோடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. அவருடைய ஒழுக்க வாழ்வு கற்போடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. காரணம், பேச அவர்களுக்கு நாவு வரவில்லை. அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் 40 வயதாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த 12 திருமணமும் எப்பொழுது நடந்தது என்று தெரியாத காரணத்தினால் மனதில் ஒரு சிறிய ஒரு வருடம். யாராவது கேட்டால் எப்படி பதில் சொல்லுவது? அங்கொரு மனைவி, இங்கொரு மனைவி, அப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி என்று 12 மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்றால் நீங்கள் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். கதீஜா அவர்களை 25வது வயதில் திருமணம் முடித்து கதீஜா அவர்கள் 64வது வயதில் மரணித்து போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மனைவியாக வாழ்ந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? 25 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களை திருமணம் முடித்து 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு மட்டும்தான் வாழ்ந்தார்கள்.
அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்கள் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா அவர்களோடு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருந்தார்கள் என்ற பேருண்மை யதார்த்த இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு தெரிந்திருந்தால் ஒழுக்கத்தோடு விளையாட மாட்டார்கள், கொச்சைப்படுத்தி பேச மாட்டார்கள். அந்த மாமனிதரை பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கூடாது என்று மக்களுக்கு போதித்தார்களோ அது தன்னுடைய வாழ்வில் மிக கடுமையாகவே பேணுதலாக பின்பற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 50 வயது, தனக்கு 50 வயது வரும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருமணம் முடிக்காமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடே வாழ்க்கை நடத்துகிறார்கள். 25 வயது என்பது உங்களுக்கெல்லாம் பச்சையாகவே தெரியும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய வயது. எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய அந்த வயதில் யாரை தேர்வு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கதீஜா அவர்கள் யார்? கதீஜா அவர்கள் 40 வயது வரை திருமணம் முடிக்காத கன்னி பெண் அல்ல. கதீஜா அவர்கள் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 2 விதவையான பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. யாரை அல்லாஹ்வுடைய ரசூல் போய் தேர்வு செய்கிறார்கள்? 2 முறை வாழ்க்கைப்பட்டு 2 முறை விதவையான தன்னை விட 15 வயது கூடுதலான ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து அவர்களோடு மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் இங்கே காம உணர்வுக்கு வேலை உண்டுமா? இங்கே என்ன நோக்கம்? ஒரே நோக்கம்தான், வழிகட்டு போகாமல் இருக்க நமக்கு ஒரு திருமண வாழ்வு தேவை, அவ்வளவுதான். வழிகட்டு போகக்கூடாது, பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடாது, நமக்கு ஒரு திருமண வாழ்வு தேவை, ஒரு சாலிகான பெண் தேவை என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாரே தவிர தனக்கு இந்த பெண் ஈடு கொடுப்பாளா, தன்னுடைய வயதுக்கு ஒத்த வயதா, தனது வயதுக்கு கீழுள்ள பெண்மணியா, இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, நமது சுகத்தை ஈடு கொடுப்பாளா, இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நோக்கம் அல்ல என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, 25 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யதார்த்தமாக பெண்களுடைய இயல்பு அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்? அல்லாஹு தஆலா பெண்களை எப்படி படைத்திருக்கிறான்? சாதாரணமாகவே 50 வயதை தாண்டினாலே, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 55 வயதை தாண்டினால் பெண்கள் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். இயற்கையிலேயே அவர்களுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்பட்டுவிடும் உடல் ரீதியாக. அப்ப 55 வயதிலிருந்து 64 மரணிக்கிறார்கள். சற்றேறக்குரிய 9 ஆண்டு காலம் இல்லற வாழ்வே இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவோடு வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் காம உணர்வு இதற்கு காரணம் அல்ல. அதையும் தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு அல்லாஹ்வுடைய ரசூல் அம்மா அவர்களின் மீது வைத்திருந்தார்கள். நம்முடைய தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 50 வயதை தாண்டி 50 வயதை தாண்டி மெல்ல மெல்ல இல்லற வாழ்வு குடும்ப வாழ்விலே இருந்து ஓய்வு பெறுகிற நேரம் அம்மாவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ வேண்டிய வயது ஒருபுறம், ஓய்வெடுக்கிற வயது ஒருபுறம். ஓய்வெடுக்கிற வயதில் 10 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தன்னுடைய 45வது வயதிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் அறிவை செலுத்த வேண்டும். இவர் என்ன நோக்கத்திற்கு இந்த திருமணம் முடித்தார்? இவர் திருமணம் முடித்த நோக்கம் என்ன? இவர் எதற்காக வேண்டி உடல் சுகத்தை மட்டுமே மையமாக வைத்து இவர் திருமணம் முடித்திருந்தால் இவர் 2 முறை 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு விதவையான ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அதிலும் குறிப்பாக 55 வயதிற்கு மேல் முழுக்க இல்லற வாழ்வினுடைய நாட்டுமை இல்லாத ஒரு பெண்ணோடு எப்படி 9 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தியிருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய நேரத்தில் சமூகத்தில் 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் என்று 10 திருமணம் எல்லாம் முடித்த அன்பர்கள் சமுதாயத்திலே இருந்தார்கள். அந்த 9 ஆண்டு காலம் கதீஜா அவர்களை விடுத்து 2வது ஒரு திருமணம் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்திருந்தால் கூட சமுதாயத்தில் அதை அங்கீகரித்திருப்பார்கள், யாரும் குற்றம் சொல்ல போவதில்லை. 2 திருமணம், 3 திருமணம் அரபு கலாச்சாரத்தில் உள்ளதுதான்.